வணக்கம் ஜெயபிரசனர்களே. அச்சு முஸ்லிம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களில் இடம்பெற்ற பிரதான செய்திகளை அலசி ஆராய்வதே அச்சு முஸ்லிம் நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்னைக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு கலை அவர்கள், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி பிரதான செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா, மாயாவதி அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை தான் மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கூட எந்த மாநிலத்திலையும் சரி, காங்கிரஸ் கூட நான் கூட்டணியை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த திட்டவட்ட கூறு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மாயாவதி அவர்கள் காங்கிரஸ் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. பொதுவாகவே காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்களில் தான் கூட்டணி கிடைச்சிருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு கடந்த தேர்தலில் 40, இப்போ 20 கூட்டணி கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. ஆனால் அந்த காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிகள் கூட பல மாநிலங்களில் கை கழுவி போயிட்டே இருக்குது. உதாரணமாக மாயாவதி இப்போ உறுதியாக சொல்லிட்டாங்க, இந்த பிரியங்கா காந்தியினுடைய வருகைக்கு பின்னால் அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸில் ஒரு மாதிரியான ஒரு டையப்புக்கு போகலான்னு விரும்பினார். ஆனால் மாயாவதியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவரையும் பின்வாங்க வச்சாச்சு. ஸோ அவர் எந்த டையப்பும் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்போ பீகாரில் லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட காங்கிரஸ் கூட்டணியில் உறுதியாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள இந்த இடங்களை ஒதுக்குவதில் சிக்கல் வந்திருக்குது. ரொம்ப குறைவான இடங்கள் தான் காங்கிரஸ் தருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து நாங்கள் தனித்து போட்டியிடலாம் என்று இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க அப்படி போகிறான்னா நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லி ஆர்ஜேடியும் சொல்லிடுச்சு. இனிமேல் அந்த மாநிலத்தில் இவங்க கூட்டணி அமைச்சாலும் இவங்க மேலே மக்களுக்கு நம்பிக்கை வராது. இன்னொரு பக்கம் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி, ஆக்சுவலாக அது காங்கிரஸினுடைய ஊழலுக்கு எதிராக தான் உருவான கட்சி. இப்போ அந்த கட்சி பிஜேபியை தோற்கடிப்பதற்காக காங்கிரஸோட கூட்டணி சேர தயார்னு அந்த கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லி ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் மேலிடம் விரும்புது அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் கட்சியினுடைய 15 வருஷமாக முதல்வராக இருந்தவர் ஷீலா தீட்சித், அவங்க அதை ஏற்றுக்கல. அவங்க அதை கடுமையாக எதிர்த்தனுடைய விளைவாக அங்கேயும் அந்த கூட்டணி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அடைக்கப்பட்டு விட்டன. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் தான் ஒரு நல்ல கூட்டணி இருக்குது. அவங்க கேட்குற இடங்களை கொடுக்குறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் விட்டு அவர் வழியிலேன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. மற்ற மாநிலங்களில் காங்கிரஸுடைய கூட்டணி இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அதுவும் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன சரத்பவார் தான் கூட இருக்கார். வேறு ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு கூட்டணி உருவாகலை. கூட்டணி அரித்மெட்டிக் பார்க்கும்போது கூட்டணி யார் சரியாக வந்திருக்கோ, கூடுதலாக வந்திருக்கோ, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது இல்லை? அதுதானே இயற்கை. அது இந்த விஷயத்தில் அவங்க காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்தியா முழுக்க சந்திச்சிட்டு இருக்குது. சரி சார். அதே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேயே ஜேடியுக்கும் இவங்களுக்கும் எப்படி கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிறது, மதசார்பற்ற ஜனதாதளத்தும் இவங்களுக்கும் பல மாண்டியாவில் வந்து காங்கிரஸ் கட்சி அது மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி கடந்த தேர்தலில் இப்பையும். ஆனால் அங்கே இவங்க இன்டைரக்டாக சுமலதான ஒரு நடிகையை, முன்னாள் நடிகையை கேண்டிடேட்டாக நிறுத்தி இண்டிபெண்ட்டாக நிற்கிறாங்க. அதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸினுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும்? அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்லை, அவங்க இப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தங்கள் தலைமையில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தலைமையை யாரும் ஏற்றுக்கல. அதுதான் சிக்கல். இப்போ உதாரணமாக சந்திரபாபு நாயுடு காங்கிரஸோட அகில இந்திய அளவில் நான் ஒன்றா இருக்கிறேன், பிஜேபிக்கு எதிராக சொல்கிறாரு. ஆனால் அவர் கூட ஆந்திர மாநில தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் இப்போ காங்கிரஸுடைய பரிதாப நிலைமை இப்போ அதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் பிஜேபி கேரளாவில் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் நடத்தின பிறகு அதை வாழை பிடிச்சிட்டு காங்கிரஸ் போனதுனால அங்கேயும் காங்கிரஸுடைய செல்வாக்கு மிகவும் பெரிய அளவு சரிந்திருக்கிறது சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் அங்கே மார்க்சிஸ்ட்களோட கூட்டணி வைக்கிற காங்கிரஸ் விரும்பினாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய தலைமை விரும்பினாலும், கேரளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை விரும்பாதனால ஒரு மாதிரி டைஅப் வர்ற கூட யோசனை இருக்குது. கூட்டணி இல்லை, ஆனால் டைஅப் வரலாம், சீட்டுகளுக்கான டைஅப்பில் வரலான்னு சொல்லி அதுவும்
ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் தான். ஸோ காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகலை அப்படிங்கிற தேர்தல். சரி சார். இப்போது அடுத்து நம்ம காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது அடுத்து நம்ம தேர்தலில் நம்ம கண் முன்னாடி நிற்குது. பொதுவாக கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலுக்கு அதிகபட்சமாக செலவுகள் எவ்வளவாகும் அப்படிங்கிற உத்தேச மதிப்புகள் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார், ஒரு அரசியல் விமர்சகரா? இல்லை, கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட ஒரு 7-8 கோடி மக்கள் புதுசாக வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க, அதிகமான வாக்காளர்கள். அதில் இந்த தேர்தலில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸோட விவிபாட்டுன்னு சொல்லக்கூடிய வாக்கு ஒப்புகை சீட்டை வழங்கக்கூடிய ஒரு எந்திரத்தை இணைக்கிறாங்க. அதுக்கு எல்லா தொகுதிகள்லையும் எல்லா வார்ட்ஸ்லையும் இணைக்கிறாங்க. அது நிச்சயமாக அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் தான், ரொம்ப கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான். ஸோ கொஞ்சம் செலவு கூடுதலாக வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஒன்று, வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பூத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கான செலவு நிச்சயமாக கூடுதல். விவிபேட் போடுறாங்க, புதிய டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கூடுதல் செலவு வரும். ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் சொல்கிற செலவெல்லாம் விட உதாரணமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் சின்ன தொகுதியாக இருந்தால் 54 லட்சம், பெரிய தொகுதியாக இருந்தால் 60-75 ஏதோ 70 லட்சம் வரைக்கும் செலவு செய்யலாம். ஆனால் இதை விட 5-6 மடங்கு கூடுதலாக தான் எல்லா வேட்பாளர்களும் செஞ்சிட்ருக்குறாங்க. கடந்த தேர்தலில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 35,000 கோடி செலவாக இருக்குது. எவ்வளோ பெரிய தொகை பாருங்கள், 35,000 கோடி இந்தியாவுடைய கடனை காட்டிலும் பாதி. அதில் அனுமதிக்கப்பட்டது வந்து 7-8 கோடி தான். 7,000-8,000 கோடி, சரி 7,000-8,000 கோடி தான் அனுமதிக்கப்பட்டது. அது மாதிரி கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அதிகமாக செலவாக இருக்குது. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு, இந்த இப்போதைய நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு கணக்கெடுப்பு, ஒரு ஆய்வு நிறுவனம் நடத்தியிருக்காங்க. அவங்க கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 60,000 கோடிங்கிறது அரசு செலவு செய்கிறதில்ல, வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பெரிய அளவுக்கு கருப்பு பணம் புழங்கும். எல்லா ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸுக்கும் இன்றைக்கி எல்லா பார்ட்டியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கூட ஒரு கட்சியை நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கொடுக்குறாங்க. நீங்கள் கட்சியினுடைய வரவு செலவை வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது தொழில் செஞ்சு நல்லா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை இதில் காட்டிடலாம், இதில் கொண்டு போயிடலாம், இதில் கணக்கு காட்டிடலாம். அதுக்கு ஒன்றும் வரியும் கிடையாது, வருமான வரி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் இதுக்காகவே ஏகப்பட்ட 6,000த்துக்கு அதிகமான கட்சிகள் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்லி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை பைபாஸ் பண்ணுறதுக்காக செய்யப்பட்டது. அப்படின்னா அரசியல் கட்சிகளும் இன்கம் டேக்ஸ் வருமான வரியை செலுத்தணும், அதுக்கான கணக்கை தாக்கல் பண்ணணுங்கிறத சட்டமாக கொண்டு வரணும். இதில் பல பெரிய கட்சிகள்லாம் பல கோடிகளை கணக்கில் காட்டாமல் கொண்டு வச்சுக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா தேர்தல் காலங்கள்லேயே இந்த அரசியல் தேர்தல் நிதி அப்படிங்கிற கணக்குலேயும் அவங்களுக்கு ஏகப்பட்ட நிதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஏராளமாக. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை இங்கேயும் கணக்குகள் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது அப்படின்னா இது எல்லாமே கட்டுக்குள் கொண்டு வரப்படும். அதே போல் செலவினங்களும் குறைக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக ஒரு அரசியல் கட்சி வாங்குகிற டொனேஷனு அது எவ்வளவு நன்கொடை வாங்குறாங்களோ அது வெளிப்படையாக இருக்க வேண்டும். யார்கிட்டருந்து வாங்கினாங்க, எவ்வளவு வாங்குறாங்க, அதுக்கு ரிசீட் கொடுத்துருக்காங்க, அந்த பணம் கணக்கில் கொண்டு வரணும். அது வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அதை வந்து அவங்க யார் அந்த பாண்ட்ஸை வாங்கினாங்க கணக்கை அது பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புது முறையை கொண்டு வந்து அவங்க தான் இன்றைக்கி மேக்ஸிமம் 80-90% நன்கொடையை ஏன்னா தேர்தல் நன்கொடையை அவங்களே வாங்கிடுறாங்க. அது கணக்கு காட்ட வேண்டியதில்லை. இது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு. ஆனால் நமக்கு பெரிய நஷ்டம். நாம் ஏமாற்றப்படுகிறோம். கருப்பு பணத்துக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸும் பிஜேபியும் கருப்பு பணத்தை ஊக்குவிக்கக்கூடிய இது போன்ற நடைமுறைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பழக்கத்தில் வச்சுட்ருக்காங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல்களில் ஏகப்பட்ட பணம் விளையாடுது. கள்ள பணம் உள்ளே விடுறதுனால தாறுமாறாக வாரி இறைக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இந்த வாக்குகளுக்கு லஞ்சமாக கொடுக்குற பணத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க.
அவங்களுக்கு அதிகாரம் குறைந்த அளவு அதிகாரம் தான் அரசியல் கட்சியை கொடுக்குறாங்க. ப்ராசிக்யூட்டிங் பவர் எங்களுக்கு வேணும். ஒரு வேட்பாளர் தவறு செய்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் 2-3 தேர்தலுக்கு நிற்க முடியாது அப்படின்னு டீபார் பண்ணக்கூடிய, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை டீபார் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம்லாம் எங்களுக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள், எந்த கட்சி, காங்கிரஸோ பிஜேபியோ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை தர தயாராக இல்லை. காரணம் ஏன்னா தயாராக அப்படி இருந்தால் நம்ம சுயமாக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும், திருமொழி வேலைகள் செய்ய முடியாது. அதனால தான் இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் அது பெரிய அளவுக்கு நடக்குது. அந்த திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பின்னாடி அது பெரிய அளவுக்கு அது போயிட்டுருக்கு, கட்டுக்கடங்காக போயிட்டுருக்கு. ஆர்கே நகரில் நம்ம பார்த்தோம். இந்த பணம் விளையாடினதுக்காகவே தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் அடுத்தும் வந்த தேர்தல்லையும் பெருமளவு பணம் தரப்பட்டது, விநியோகம் செய்யப்பட்டது. அது எல்லாருமே தான் சொல்கிறேன், நான் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சொல்ல விரும்பலை. கடைசி என்ன ஆகுது, நீ தேர்தலை தள்ளி வச்சோடைய பர்பஸே செலவாகலை. நீங்கள் தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் நீங்கள் தள்ளி வச்சிங்க, அங்கே பணம் நடமாட்டம், வாக்காளர்களுக்கு பணம் தருவது என்பது பெரிய அளவுக்கு. நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக தொடர்ந்து பேசலாம் சார். ஆக்சுவலாக 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தணும், அந்த மற்ற தொகுதிகளை கூடவே இந்த 3 தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக வழக்கு தொடர்ந்திருக்கு தேர்தல் ஆணையத்தின் மேலே, மனு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன சார்? இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்குது அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. விசாரணை முடிந்து தீர்ப்பு ரிசர்வ்டுன்னு சொன்னாங்க. ஆனால் தீர்ப்பை நீதிமன்றம் தரமாட்டேங்குது. தரல. என்ன காரணம் நம்மளால் சொல்ல முடியல. பல காரணங்கள் யூகிக்க தான் முடியும். இப்போ அந்த சரவணனுங்கிறவர் தான் போட்டிருக்காரு. அவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கலாம், வாங்கியிருந்தால் அது தேர்தல் நடந்திருக்கும். அதை வாபஸ். அதே மாதிரி அரவக்குறிச்சியில் அது முன்னாள் அமமுகவில் அந்த செந்தில் பாலாஜி அப்பீல் போயிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அவர் அப்பீலை வித்ரா பண்ணிட்டாருன்னா தேர்தல் நடத்தலாம். இங்கே ஒட்டப்பிடாரத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள், அந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர், அவர் வழக்கு போயிருக்கிறாரு. இப்போ இவங்க போய் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க திமுக சார்பில். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சைமில்டேனியஸாக தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க, அதன் மீது நம்பிக்கை இருப்பதுனால அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுபடி தானே நீங்கள் அடுத்து தானே வேறு ஒரு தீர்வுக்கு போகணும். சைமல்டேனியஸாக நீதிமன்றத்துக்கும் வழக்கு போகிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் ஆணையிடணும் சொல்லி. ஸோ தேர்தல் ஆணையம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இண்டிபெண்ட் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி, அரசமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய முழு அதிகாரம் படைத்த ஒரு ஆணையம். ஜுடிஷியரி, நீதித்துறை, அது ஒரு இண்டிபெண்ட்டான சுதந்திரமான தனி அதிகாரம் படைத்த அதனுடைய வரம்புக்குள் இருக்கிறது. இதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு குவாசி ஜுடிஷியல் பவர், நீதித்துறையினுடைய பாதி உரிமைகளும் அது தரப்பட்டிருக்கு. ஆனால் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியாக மட்டும் அது இல்லை, ப்ராசிக்யூஷன் மட்டும் அது பண்ண முடியாது. ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நீதிமன்றம் சொல்லணும். பட் எல்லா வழக்குகளையும் தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுதுங்க. அதை நீதிமன்றங்கள் திரும்பவும் எடுத்துக்கிறது. இப்போ இந்த 3 பேருடைய விஷயத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் போனீங்க, அதை முடிச்சுட்டு வாங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டு. அது அவசர வழக்காக எடுத்து, ஏன்னா அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது தங்களுடைய மேலாண்மையை கட்டமைக்க உச்சநீதிமன்றம் விரும்புது. 2 வேறு தூண்கள், ஜனநாயகத்தினுடைய இது ஒரு தூண், அது ஒரு தூண். இது ஒன்று மோதிக்கூடாது. இதனுடைய அதிகாரத்துக்குள்ளே அது இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, இந்த 3 வழக்குகளையும் நீங்கள் வாபஸ் வாங்குங்க, நாங்கள் அதுக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சிருக்கு தீர்ப்பை. அது என்ன அவசரமாக கொடுத்தாலும் அதுக்குள்ளே திரும்பவும் அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்குமா? இப்போ இவங்க வாபஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தரப்பில் 2 கேஸும் கிருஷ்ணசாமி அவர்களும் வாபஸ் வாங்க, அதை திருப்பி பெறுவதற்கு மனு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சு. சரவணன் அவர்களும் இதை முன்னாடி செஞ்சுருக்கலாமே, செய்திருக்கலாம். நீ ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் ஏன் போகணும்? உங்கள்கிட்ட 2 பேர் உங்கள் கையில் தான் இருக்கிறாங்க. 2 பேரையும் இந்த வழக்கை வாபஸ் பெற வச்சுருந்தா இதில் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் ஏன் போகணும்? திமுக என்ன நினைக்குது, இந்த 3 சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து வந்தால் 21 நம்ம ஜெயிச்சிருவோம். அதனால் 117ங்கிற
அந்த எண்ணிக்கை சட்டமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் 117 பேர் தேவை தங்களால் அடைய முடியும். அதனால் ஸ்டாலின் திரும்ப என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த சட்டம் இந்த காட்சியை கவுத்திட்டு நாங்கள் வரணும்னு விரும்பலை, நாங்கள் பொது தேர்தலில் தான் விரும்புகிறோம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது, 21க்கு நடந்தால் 21 நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு விரும்புகிறாங்க. ஸோ தேர்தலை சந்திக்க அவங்க தயாராக இல்லைங்கிறது நல்லா தெரியுது. வெளியில் ஒன்று சொல்கிறாங்க, உள்ளே வேற ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. இப்போ 21 எப்படி ஜெயிச்சிருவாங்க? தினகரனுடைய அவர்களுடைய அமமுக இருக்குது, சில தொகுதிகளில் அவங்க இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக. இன்னும் இந்த பக்கம் அதிமுக ஒரு பெரிய வலுவான கூட்டணி அமைச்சிருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் 21 ஜெயிச்சிருவோங்கிற கற்பனையில் அவங்க 21 தொகுதிக்கு தேர்தல் வேணும், நாங்கள் ஆட்சி அமைச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் அந்த 3 தொகுதிகளை விட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பழியை எங்கே போடுறாங்க? தேர்தல் ஆணையம் மேலே போடுறாங்க. உண்மையிலே பழி யார் மேலே இருக்குது? இவங்க மேலே தான் பழி. யார் மேலே? இவங்க தான். இவங்க தான் அதை வித்ரா பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வித்ரா பண்ணிருக்காங்க. இதை முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல. செஞ்சுருந்தா 18 தொகுதிக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தப்போ இந்த 20க்கும் 21க்கும் வந்திருக்கும்ல. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிறது நடந்திருக்கும்ல. ஏன் நீங்கள் உங்கள் மேலே குற்றத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு மேலே குற்றத்தை சுமத்துறீங்க? அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்நோக்கம் கற்பிப்பது என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான நிறுவனத்தை அதை சுதந்திரமாக செயல்படுவதற்கு கடிவாளம் போடுவதாக அமையும். இல்லை, எல்லாரும் திரும்ப செய்கிறோம். நிச்சயமாக சார். இன்னொன்று, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தற்சமயமாக தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே தான் திமுக மாறி இணைஞ்சார். ஆனால் இந்த மனு தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அரவக்குறிச்சிக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே. ஆமாம். ஒருவேளை செந்தில் பாலாஜினுடைய வருகை திமுகவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து அவர் வரதுக்கு முன்னாடி எங்கே ஒருவேளை தேர்தல் நடத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கூட அந்த மனுக்கள் இவங்க இது வரைக்கும் வித்ட்ரா பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா திமுக பொறுத்த வரைக்கும்? அது வாய்ப்பு இருக்கு. இந்த கீழே வந்து தீர்ப்பு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமாக இல்லை. அது வந்து ஒரு சமூக மையம் ஒன்று டெல்லியில் இறங்கக்கூடிய மக்கள் சக்தி இயக்கம்ங்கிறவங்க அது சார்பாக அதனுடைய நிறுவனர் ஒரு கீதாங்கிற பெண்மணி போட்ட வழக்கு. அதில் உயர்நீதிமன்றத்தில் இவங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக இல்லை. அதனால் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. மேல்முறையீடு போகாமல் இருந்திருந்தால் அந்த இடம் காலியாக இருந்திருக்கும், காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். தேர்தல் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கும். பிளாக்கேஜ் பண்ணுறது யார்? திமுக தான். அவங்களே இது இவங்க தப்ப தேர்தல் ஆணையத்தின் மேலே போடுறது எந்த வகையில் நியாயம்? சரி சார், நிச்சயமாக. அடுத்து கேள்விக்கு நான் வரேன் சார். இன்றைக்கி பத்திரிகைகளையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி மிக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயந்தான் இந்த பொள்ளாச்சி நிகழ்வு. இந்த பொள்ளாச்சி நிகழ்வு ஒருவேளை நிர்பயாவுக்கு தரப்பட்ட முக்கியத்துவம் இந்த பொள்ளாச்சி நிகழ்வுக்கு தரப்படலையோ, ஊடகங்கள் மீது மிகப்பெரிய குறைகள் இருக்கோ அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேதனையும் கூட. நீதிபதிகளும் அதுக்கு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது நிர்பயா சம்பவத்தை விட அது இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மனசாட்சியும் உலுக்கிய ஒரு நிகழ்வு. தலைநகர் டெல்லியில் நடந்தது. அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைங்கிறதும் சேர்ந்து இருந்ததுனால அது மேலே பரிதாபம். இன்னொன்று, தலைநகர் டெல்லியில் தொடர்ச்சியாக பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துவது என்பது நடந்து கொண்டே இருந்த நேரத்தில் அது இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு நிகழ்வு வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல்ஸ் பேக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கிறது வைக்கோல் வந்து பலமில்லாது தான், ஆனால் அதையும் ஒரு அளவுக்கு மேலே ஒரு கேமலினுடைய முதுகில் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரா நீங்கள் வைக்கும்போது அது முதுகு ஒடிஞ்சு விழுந்துடும். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் வள்ளுவராக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதே மாதிரி இந்த விஷயத்தில் என்னாச்சுன்னா ஒரு கிரசண்டோ ரீச் பண்ணுறோம். ஒரு உச்சத்துக்கு ரீச் பண்ணும்போது ஏதாவது ஒரு நிகழ்வு பற்றிக்கிடுது. நிர்பயாவுடைய விஷயம் அப்படித்தான். மக்கள் மத்தியில் ஏற்கனவே இருந்த ஆதங்கம், கோபம், இயலாமை எல்லாம் சேர்த்து இந்த விஷயத்தில் அது வெடிச்சிச்சு. ஆனால் இப்போ பொள்ளாச்சியிலே ஒன்று அது பூதாகரமாக தான் வந்திருக்கு. நீதிமன்றங்கள் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு அது பேசுபொருளாக இல்லாமல் இல்லை. இது நேஷனல் மீடியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானத்தில் அதை கடுமையாக அலசுகிறாங்க.
ஒரு 50க்கு மேற்பட்ட பெண்கள், அது 50ங்கிறாங்க 250ங்கிறாங்க, ஏராளமான தவறுகள், சரியான தகவல் இன்னும் வரல. அதில் வந்து அரசியல் இப்போ நிர்பயா விஷயத்தில் அது சென்சேஷனலாக மட்டும் இருந்துச்சு, உணர்ச்சி வசமான பரபரப்பான ஒரு செய்தியாக மட்டும் இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் பரபரப்போடு அரசியலும் கலக்கப்பட்டிருக்கு. எப்பயுமே அரசியல் கலப்பு கூடாது, பரபரப்பாக்காதீர்கள் இந்த விஷயத்தை என்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியே சொல்லியிருக்கிறாங்க, வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அதை மீறி அது அரசியல் படுத்தப்படுகிறது. அதுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் அரைகுறை ஆதாரங்களை வைத்துக்கொண்டு விசாரணை முடிந்து யார் குற்றவாளி என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இவங்க வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணுறாங்க, முன்கூட்டியே தீர்ப்பு தர்றாங்க அரசியல் கட்சிகள், இன்னார் தான் அப்படின்னு. அது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழக்கை விசாரித்து இதில் குற்றம் புரிந்தவர்கள் மீது சரியான தண்டனைகள், மேக்சிமம் தண்டனை தரணும். இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்கள என்ன அதை என்ன செய்யணும், காஸ்டிகேட் பண்ணணும், அவங்க ஆண்மை இழக்க செய்யணும், அதுக்கான அந்த ஆப்ரேஷனை பண்ணணும். அது பண்ணும்போது தான் அவங்க பயப்படுவாங்க, திரும்ப இந்த குற்றத்தை செய்கிறதுக்கு அவங்களால முடியாமல் போகும். ஸோ அந்த வேலையை செய்யணுங்கிறது தான் அதுதான் சரியான தண்டனை நான் நினைக்கிறேன். இருக்க முடியும். மரண தண்டனையோ ரொம்ப ஆயுள் தண்டனையோ கூட இல்லை, அவங்களுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதை தான் தரணும். எந்த ஆண்மை திமிரில் அவங்க இந்த காரியத்தை செய்கிறாங்களோ அந்த ஆண்மை தன்மையை அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும். அதுதான் இதுக்கு தீர்வு. இந்த விஷயத்தில் இப்போ உதாரணமாக மாநில அரசாங்கம் சிபிசிஐடி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஒரு பெண் அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்க விசாரணை அதிகாரியாக, அதெல்லாம் கேட்டபடி செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு அமமுகவும் பாமகவும் சிபிஐக்கு இது போகிறது கரெக்டுன்னு இருக்காங்க. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐக்கு இப்போ அப்பீல் பண்ணியிருக்காங்க, இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் சிபிசிஐடி தான் இப்போ நடத்த போகுது. சிபிஐ அதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையாங்கிற வேறு விஷயம். சிபிசிஐடி நடத்தினா கொஞ்சம் வேகமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சிபிஐனா இன்னும் மேற்கொண்டு காலதாமதம் ஆகக்கூடிய ஆபத்து இருக்குது. என்னையோ சிபிஐ இப்போ மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லாத போது அவங்க கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியோ காவல்துறையை நடத்துகிறத யாரும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரன்ற விஷயத்தினால தான் சிபிஐக்கு போகுது. இப்போ சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குது, மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவுக்கும் இவங்களுக்கு கூட்டணி இருக்குது. அப்போ சிபிஐ மட்டும் எப்படி நம்ப முடியும்? ஸோ இன்னொரு சஜஷன் என்ன வருதுன்னா, அதுவும் சரியான சஜஷன் தான். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் சிபிசிஐடி இந்த விசாரணை நடத்த வேண்டும். ஸோ சிபிசிஐடி மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இந்த வழக்குக்கு மட்டும் நீங்கள் வந்து சிபிசிஐடியை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து இதை நடத்தலாங்கிறதா எனக்கும் சரியான விஷயமா தெரியுது. நிச்சயமாக சார், கண்டிப்பாக பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை. நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிக நன்றி சார். நன்றி. அன்புடையர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜெயா பிளஸ்.